ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் பிஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடையே இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸ்வீட் எடு கொண்டாடு. ஃபெஸ்டிவல்னாவே ஸ்வீட் தான். ஸ்வீட் இல்லாத பந்தியும் கிடையாது, ஸ்வீட் இல்லாத ஃபங்க்ஷனும் கிடையாது. என்னடா ஓவராக ஸ்வீட்டை பற்றியே பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவே ஸ்வீட்டை பற்றி தான். ஸ்வீட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் சொந்த கதையும் இருக்குது, வரலாறு இருக்குது. ஸ்வீட் இல்லாத வாழ்க்கைங்கிறது கற்பனையிலையும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த ஸ்வீட் இருக்குது. சைல்டுஹுட்டில் இருந்து கிழவனாகிற வரைக்கும் இந்த ஸ்வீட்டு நம்மளோடையே ட்ராவல் பண்ணியே வருது. இதை ஒரு வகையில் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அது சாதாரண நாளாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக இருந்தாலும் சரி, ஸ்வீட் அப்படின்னா அதுக்கு தனி இடம் இருக்குது. ஓகே, சும்மா ஓவராக ஸ்வீட்டை பற்றியே இன்ட்ரோ கொடுத்து உங்களை கடுப்பாக்க விரும்பலை. வெயிட், இந்த வீடியோ எதுக்காகன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக்கை விட்டு தட்டி விட்டு போயிருங்க. ஸ்வீட்டில் இருக்கிற ஒரு வெரைட்டி பற்றின ஒரு கொஷின் தான் இந்த வீடியோ. ஸ்வீட்டை வச்சு நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்வி உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. கேள்வி இல்லை, ஆன்சர். அதனால தான் இந்த கண்டென்ட்டை வீடியோ மூலிமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்தியாவில் தேசிய கீதம், தேசிய பறவை, தேசிய விலங்கு, ஏன் தேசிய பூக்கள், ஏன் தேசிய காய்கறி கூட இருக்குன்னு நம்ம காய்கறி பற்றியும் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் தேசிய ஸ்வீட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தா இந்த வீடியோவை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் வீடியோவை கன்டினியூ பண்ணிட்டான். கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் வேணால் ஒரு குழு கொடுக்குறேன். நீங்களும் இந்த வீடியோவை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதை ஈரானிய ஸ்வீட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது ஈரான், இதை இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட வச்சு தான் சாப்பிடுவாங்களாம். நம்ம எல்லாரும் வாழ்நாளில் ஒரு தடவையாச்சு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். வீடியோக்காக ஒரு தடவைன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் 1,00,000 தடவையாச்சும் ஸ்வீட்டை சாப்பிட்ருப்போம். என்ன மக்களே, ஆன்சர் தெரிஞ்சிச்சா? ஓகே, நானே சொல்கிறேன். அது வேற எதுவுமே கிடையாது, த ஒன் அண்ட் ஒன்லி ஜிலேபி. ஜிலேபி தான் இந்தியாவோட நேஷனல் ஸ்வீட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, டாட்டா, பாய்.